ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிரிப்டோ தீவா. இந்த வீடியோவில் ட்ரேடிங்னா என்ன, ட்ரேடிங் பண்ணும்போது நம்மளோட மனநிலை எப்படிலாம் இருக்கும், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இதை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ட்ரேடிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் புது விஷயம் இல்லைங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினம் நம்ம பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயந்தாங்க. அதாவது கடையில் போயிட்டு ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குகிறோம். அந்த கடைக்காரர் காசு வாங்கிட்டு அந்த பொருளை கொடுக்குறார். ஸோ இது தாங்க ட்ரேடிங். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பொருளை வாங்குறதும் விற்கிறதும் தாங்க ட்ரேடிங். ஸோ என்ன மாதிரியான மார்க்கெட்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணலாம், இப்போதைக்கு எந்த மார்க்கெட்ஸ்லாம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ட்ரேடிங்னாலே ஃபஸ்ட்டு மைண்டில் வருது ஸ்டாக் மார்க்கெட் தாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பெனிஸோட ஷேர்ஸை வாங்கலாம். இது கொஞ்சம் ரிஸ்கியான ஒன்று தான். ஏன்னா ஒரு கம்பெனியோட ஷேர் வேல்யூ அந்த கம்பெனியோட க்ரோத் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கரன்சி ட்ரேடிங் மட்டும்தான். அதாவது ஒரு நாட்டோட கரன்சியை வச்சு இன்னொரு நாட்டோட கரன்சி மேலே ட்ரேட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் வச்சு கனடியன் டாலர் மேலே ட்ரேட் பண்ணலாம். இந்த மார்க்கெட்டும் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு மார்க்கெட் தான். அடுத்தது ETF மார்க்கெட். ETFனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இதுவும் கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான். பட் இதில் நம்மளோட ஃபண்ட்ஸை எல்லா செக்டார்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்பவே ஒரு சேஃபான மார்க்கெட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மார்க்கெட் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு மார்க்கெட். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுதாங்க கிரிப்டோ மார்க்கெட். கிரிப்டோ மார்க்கெட் இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே பிரபலமான ஒன்றா இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒன்றா இருக்குது. ஆனால் நிறைய பேர் ட்ரேடிங்கை தப்பாக தான் புரிஞ்சு வச்சுட்ருக்காங்க. ஏன்னா ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணாலே பெரிய ஆளாக ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட எல்லா மணியையும் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், எந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அந்த ப்ராஜெக்டோட ஃப்யூச்சர் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது எதையுமே பார்க்காம இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது ஒரு ஸ்டேஜில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண எல்லாத்தையும் லாஸ்ட்டில் கொண்டு வந்து அவங்களோட ட்ரேடிங் கேரியரே எண்ட் பண்ணிடுது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோல் செட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட கோல் என்னவாக இருக்கணும்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை செக்யூர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் செட் பண்ணணும். ஒரு ட்ரேட் பண்ணுறோன்னா அதில் சர்டன் ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்னு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டை எடுத்து பழகிக்கோங்க. ட்ரேடிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களோட ட்ரேடிங் கேரியர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியே ஆகணும். ட்ரேடிங்கோட பேசிக்ஸ் என்ன, டெக்னிக்கலாக எப்படி ட்ரேட் பண்ணணும், ஃபண்டமெண்டலாக ஒரு ப்ராஜெக்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், எந்த சிச்சுவேஷனில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் எதுக்கு லேர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் லேர்ன் பண்ண தான் நிறைய டெக்னிக்ஸை கற்றுப்பீங்க. ஸோ இன்னொருத்தவங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்களே ஒரு காயினை அனலைஸ் பண்ணி எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுவீங்க. ஏன்னா ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணாமல் பண்ணினா கண்டிப்பாக லாஸ்ட்டில் தான் முடியும். சர்டன் பீரியட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் லேர்ன் பண்ணாமல் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லாஸ் ஆகிடும். எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் பண்ணும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சால் மட்டுமே அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அதை கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியாது. அதே தாங்க ட்ரேடிங்லேயும். ஸோ நீங்கள் நிறைய கற்றுக்கோங்க. ஸோ அந்த டெக்னிக்ஸ் தான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் நல்லாவே பம்பாகி அதோட ஹையஸ்ட் ப்ரைஸில் இருக்கும்போது ஐயோ இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் அந்த டைமில் பை பண்ணுவாங்க. பட் அங்கே என்ன நடக்கும்னா அவங்க வாங்கின கொஞ்ச நேரத்தில் அதை அப்படியே டவுன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எப்போயுமே நல்ல பம்பான ப்ராஜெக்டில் என்ட்ரு ஆகாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ட்ரேட். அதாவது எமோஷ்னலாக ஒரு ட்ரேட் பண்ணும்போது எப்போவுமே அது லாஸ் தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட்டு ட்ரேடை உடனே என்ட்ரு ஆகக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நமக்கு இப்போ லாஸ் ஆகிடுச்சு, உடனே அடுத்த ட்ரேடு என்ட்ரு ஆகி இந்த ட்ரேடை நம்ம ப்ராஃபிட்டில் முடிக்கணும், ஸோ விட்ட காசை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உடனே ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எமோஷ்னலாக ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுனா திருப்பியும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் முடியும். ஸோ இந்த மாதிரியான எமோஷ்னல் ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாது. ஸோ எமோஷ்னலாக ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ட்ரேடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கிறது. என்னோடய பார்வையில் ட்ரேடிங் ஒரு நல்ல ஒர்க். அதை நம்ம எவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும். இப்போ ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை உடனே $10,000 ஆக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா அந்த $100 $0க்கு போயிடும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து 30 டேஸில் இதை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உடனே அதை வந்து ஒரே நாளில் வந்து முடித்து கொடுத்துட மாட்டீங்க. ஸோ அந்த 30 டேஸ் டைம் பீரியடில் உங்களால் எப்போ முடிக்க முடியுமோ அப்போ தான் முடிச்சு கொடுப்பீங்க. அதே தான் ட்ரேடிங்லேயும் நீங்கள் உடனே வந்து ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு 2 நாள்லேயே வந்து பெரிய அமௌண்ட்டாக ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது. ஸோ அதுக்கான டைம் பீரியடை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ப்ராப்பராக ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த $100 $10,000க்கு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் எடுத்து க்ரோ பண்ணுங்கள். மேபி அது 1 இயர் ஆனாலும் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் $100 இன்வெஸ்ட் பண்ணி டெய்லி ஒரு 10% ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நீங்கள் ட்ரேட் பண்ணாலே மந்த் எண்டில் டோட்டலாக $400க்கு மேலே உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கும். இது தாங்க கன்சிஸ்டண்ட்டாக அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கான ஒரு நல்ல டெக்னிக். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ எந்த அளவுக்கு சின்சியராக ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை வந்து நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.